வர்ற தேர்தல் களத்துல வேட்பாளர்களா நாம நிறுத்துறோம். எதுக்காக நிறுத்துறோம்? நம்மளுடைய ஓட்டை நம்மளே நமக்கு போட்டுக்குருவோம். முதல்ல நோட்டாவுக்கு ஓட்டு போடுவோன்ற இது கொண்டு வந்தோம், அதுல நம்ம ஜெயிக்கல. ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு போடுறதை நம்ம புறக்கணிக்கிறோம் அப்படின்னா அது ஜனநாயக குடியுரிமையை மீறதாகி போயிடும். அப்ப நம்மளுடைய ஓட்டை நமக்கே போடுவோம். அதுல என்ன தப்பு? நம்மளுடைய பலம் என்னன்றத முன்னாடி இருக்கிற அரசியல் அதிகாரிகளுக்கு நாம காட்டுவோம், அரசியல்ல இருக்கிறவங்க இந்த நாட்டை ஆள்றவங்களுக்கு நாம காட்டுவோம். அப்ப நம்மளுடைய தேவைகள் என்னன்னு காது கொடுத்து கேட்பாங்க இல்லையா? அப்ப நம்மளுடைய தேவைகளை சொல்லி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு வர்றதுக்கான வழிவகை இதன் வழியாக நாம செய்வோம். அதுக்கு வர்ற எலெக்ஷனை நம்ம ஆயுதமா பயன்படுத்தணும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப எலெக்ஷன்ல நிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு டெபாசிட் ஒரு 10,000 15,000 கட்ட வேண்டியது இருக்கும், தேர்தல் செலவுகள் அப்படின்றது இருக்கும். ஒரு தடவை நம்ம கஷ்டப்படுவோமே, வருஷம் பூரா கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு தடவை நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுடைய எதிர்ப்பை இதன் வழியாக காட்டி நம்மளுடைய பலம் என்னன்றதை காட்டும் போது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம யாருன்றது தெரியும், சமுதாயத்துல மரியாதை கிடைக்கும், நம்மளுடைய பாதுகாப்புக்கான அத்தனை வழிவகைகளையும் நம்மளால செய்ய முடியும், நம்மளுடைய சுயமரியாதையை இந்த இடத்துல மீட்டெடுக்கலாம். அப்ப இவ்வளவு வேலைகள் நடக்குது அப்படிங்கும் போது நம்ம ஒரு மாசம் வேலையை கெடுத்து ஒரு 30,000 50,000 செலவு பண்றதுனால தப்பையில எவ்வளவோ பணம் வீண் விரைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தடவை நம்ம இனத்தினுடைய பாதுகாப்புக்கும் அதனுடைய மாற்றத்திற்காகவும் எலெக்ஷன்ல நம்ம நிப்போமே, அதுல தப்பே இல்லை. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்மளுக்கான மாற்றத்தை கொண்டு வரணும்னா இந்த ஓட்டு உரிமை ஒன்றை தவிர வேற எதுவுமே நம்ம கையில இல்லை. இதை வச்சு நமக்கான மாற்றத்தை கொண்டு வருவோம். அதுக்கு அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாற்றம் இந்த எலெக்ஷன்லயே நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்றத தெரியப்படுத்துறேன்.